எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லைன்னா பண்டிகை நாளில் நம்ம வழக்கமாக செய்கிறது இனிப்பு தாங்க. அதுலேயும் நிறைய பேர் வீட்டில் செய்கிறது பொங்கல். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அருமையான சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல் செய்ய முதல்ல வெல்லத்தை கரைக்கணும். சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் போடுங்க. நான் 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. எடுத்து வச்சிருங்க. அடுத்து பாசி பருப்பு வறுக்கணும். பேனில் 1/4 கப் பாசி பருப்பு போடுங்க. இதை 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க. எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நான் கடாயில் பொங்கல் செய்ய போகிறேன். அகல கடாயில் 4.5 கப் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் 1 கப் பச்சரிசி போடுங்க. நான் 250 ml கப் பச்சரிசியை அளந்து நல்லா கழுவிட்டு போடுறேன். இதில் வறுத்த பாசி பருப்பையும் போடுறேன். அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ஊற்றின தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இதில் 1 கப் காய்ச்சின பால் ஊற்றுறேன். நீங்கள் விருப்பப்பட்டா பாலுக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. அப்பப்போ கிண்டி விடுங்க. அப்பதான் சாதம் அடிப்பிடிக்காம இருக்கும். சாதம் நல்லா குழஞ்சு வெந்துருச்சு. இதுல கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊத்துங்க. வெல்லம் ஊத்துனதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. முந்திரி பருப்பு கோல்டன் பிரவுன் கலர் ஆனதும் திராட்சை போடுங்க. வறுத்த முந்திரி திராட்சையை பொங்கல்ல போட்டு கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சர்க்கரை பொங்கல் இப்போ ரெடி. சூடா பரிமாறுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு இந்த ரெசிபி நான் கடாயில் அரிசியை வேக வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணியும் இதை செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.